அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முருகனுடைய பிறந்தநாள். முருகன் அவதரித்த ஒரு அற்புதமான இந்த நல்ல நாள்ல உங்ககிட்ட முருகனுடைய பெருமைகளை பேச போறேன். ஒருத்தங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. முருகனை வாழ்த்துறதுக்கு நமக்கு வயசோ இல்ல அனுபவமோ இல்ல அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளும் நம்ம கிடையாது. முருகன் தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருடைய பெருமைகளை பத்தி பேசுறதுக்காக இந்த ஒரு நாளை நான் எடுத்துக்கிறேன். ஸோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகன் பக்தரையா இருக்கிற எல்லோருக்குமே இந்த நாள்ல முருகனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். எப்படி முருகன் குழந்தையா அவதரித்தாரோ அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கும் அவர் குழந்தையா பிறக்கணும். அதே மாதிரி எப்படி மனக்கோலத்துல வள்ளி தெய்வானையோட இருக்காரோ அதே மாதிரி அவரை வணங்குற பக்தர்களுக்கு திருமணம் நல்லபடியா நடக்கணும். எப்படி அவரு குன்றின் மேல குடிகொண்டு எல்லாரையும் அருள் பாலிக்கிறாரோ அதே மாதிரி நமக்கு குடியிருக்க ஒரு அற்புதமான ஒரு சொந்த வீடை அமைச்சு தரணும். அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன். இன்னைக்கு வைகாசி விசாகம் பௌர்ணமி. நான் சொல்லியிருந்தேன் படையல் போட வேண்டிய 1 மணி நேரம் மதியம் எந்த நேரம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு லாங் வீடியோல சொல்லியிருப்பேன். வைகாசி விசாகம் எப்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோல பாருங்க. மதியம் 1 to 2 போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா விசாகமும் நட்சத்திரம் பௌர்ணமி தீதி ரெண்டும் சேரக்கூடிய ஒரு நாள்ல நம்ம அந்த படையல் போடுறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால எப்ப முடியுதோ நீங்க அதை செஞ்சுக்கோங்க. இது அந்த நேரம் வருது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு முருகப்பெருமானுடைய பெருமைகளை பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை முருகன் கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது இந்த நேரத்துல நான் ரொம்ப சந்தோஷமா அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிட்டு, எனக்கு கொடுக்காத நான் ஆசைப்பட்டும் அது கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அதுக்கும் முருகப்பெருமானுக்கு நன்றியை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை தொடங்குறேன். முதல்ல முருகப்பெருமானை ஏன் எல்லாருக்கும் பிடிக்கும், ஏன் எல்லாரும் வணங்கணும், ஏன் முருகா முருகான்னு எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க, இதுல ஏன் இவ்வளவு தூரம் வணங்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் நான் யோசிச்சது என்னங்கிறதா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முருகனை வணங்கினா எல்லா கடவுளையும் வணங்குனது போல அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி எல்லா கடவுளையும் வணங்கினதா இருக்கும்? இப்ப சிவனை கும்பிட்டா சிவனை மட்டும்தான் வணங்கினதா இருக்கும், முருகனை கும்பிட்டா முருகனை கும்பிட்டதா தான் இருக்கும். அது எப்படி முருகனை மட்டும் கும்பிட்டா எல்லா கடவுளையும் வணங்கினது மாதிரி இருக்கும் அப்படின்னா, முருகன் பாத்தீங்கன்னா ஒரு அவதரித்ததே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து. அப்ப சிவபெருமான் அவருடைய தந்தை. ஒரு மகனை நம்ம போற்றுறோம், அவரை நம்ம நல்லபடியா அவரை வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும் போது அவருடைய தந்தையான சிவபெருமானுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்ப சிவபெருமானுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நீங்க சிவபக்தராகவே இல்லாட்டியும் நீங்க முருக கடவுளை வணங்குறீங்க அப்படின்னா சிவனோட அருளும் சேர்ந்துதான் கிடைக்கும். ஏன்னா சிவனுடைய ஒரு அம்சம் தான் முருகனே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிவனுடைய அந்த நெற்றிக்கண்ல இருந்து அதாவது ஒரு பெண்ணு தான் பிரசவிப்பாங்க, ஒரு பெண் தான் ஒரு குழந்தைய உருவாக்குவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா முருகன் அப்படி உருவாகல. அவர் பிறப்பே விசித்திரமானது, வித்தியாசமானது. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து 6 தீப்பொறிகளா சரவண பொய்களை உதித்த அவதரித்த ஒரு அற்புதமான குமரன் நம்முடைய அழகன் முருகன். ஸோ அப்ப இது சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி பிரம்மன் பிரணவ மந்திரத்தை மறந்துட்டாரு. அப்ப சிறையில அடைச்சாரு முருகப்பெருமான். அப்ப என்ன சொன்னாருன்னா, அந்த சிறையிலிருந்து விடுவிக்கும் போது கொஞ்ச நாள் முருகனே படைக்கும் பொருளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இது சரிப்பட்டு வராது, யார் யார் எதை செய்யணுமோ அதை செய்யணும்னு சொல்லி சிவபெருமான் சொன்னதுக்கு இணங்க அவரை விடுதலை பண்ணி அதுக்கப்புறம் உங்களை வணங்குறவங்களுக்கு நானும் அருள்பாலிப்பேன் அப்படின்னு சொல்லி பிரம்மன் வாக்கு கொடுத்திருக்காரு. தலையெழுத்தையே மாற்றக்கூடிய நம்முடைய பிரம்மா அவரையே சிறையில அடைச்ச முருகன், அவருடைய தவற சுட்டி காட்டின முருகன் அவருக்கு இந்த வாக்கு கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம முருகப்பெருமானை வணங்கும் போது பிரம்மனுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளை ரொம்ப பிடிக்கும், நம்மளை அவரும் காத்தருள்வாரு, அருள்பாலிப்பாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப மும்மூர்த்திகள்ல சிவனுடைய அருளும் கிடைச்சிருச்சு, பிரம்மாவுடைய அருளும் கிடைச்சிருச்சு. அடுத்து விஷ்ணு பகவான் சொல்லவே வேணாம். பெருமாளுடைய மருமகன் தான் நம்மளுடைய முருகப்பெருமான். என்னதான் இருந்தாலும் தாய்க்கு அப்புறம் தாய் மாமனுடைய பாசம் பெரியதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தாய் மாமன் தான் நம்மளுடைய விஷ்ணு பகவான் முருகப்பெருமானுக்கு. அவருடைய அன்பு இல்லாம போகுமா? அவருடைய அன்பும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதனாலதான் முருகப்பெருமானை வணங்கும் போது முருகா அப்படின்னு சொல்றதுக்கே அதுல மும்மூர்த்திகளும் இருக்காங்க அப்படிங்கிறதான் பாத்தீங்கன்னா அர்த்தம். அதனாலதான் மும்மூர்த்திகளோட அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இது ஒரு விஷயம். அடுத்தது சிவன் உடைய அம்சம் அப்படின்னாலே அதுல பாதி சரி பாதி நம்மளுடைய பார்வதி அம்மா. பார்வதி தேவி தான் அவங்களுக்கு வேலே கையில கொடுத்தாங்க.
அப்படிப்பட்ட அந்த அம்பாளுடைய உலகத்துக்கே வந்து தாயான அவளுடைய அருளும் நமக்கு முருகப்பெருமானை வணங்கும் போது பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா உடன்பிறப்போடைய அந்த பாசம் வந்து ரொம்ப ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க. கூட இல்லாதவங்களுக்கு தான் அதன் கஷ்டம் தெரியும்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுடைய உடன்பிறப்பு நம்மளுடைய விநாயகப் பெருமான் முழுமுதற் கடவுள். முழுமுதற் கடவுளை பத்தி சொல்லவே தேவையில்ல, ரொம்ப அன்பானவர். அவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானை வணங்கும் போது, அவருடைய தம்பியை வணங்கும் போது முருகப்பெருமானுடைய அருளோட நமக்கு விநாயகப் பெருமான் அருளும் சேர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைச்சிருச்சா? அடுத்தது நட்சத்திரத்துக்கு வருவோம். அவர் வந்து இன்னைக்கு வைகாசி விசாகம். விசாகம் நட்சத்திரத்தும் அந்த நட்சத்திரத்துக்குரிய அந்த காரங்களுக்கும் ரொம்ப ஒரு நல்ல விசேஷமான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி உத்திர நட்சத்திரம், பங்குனி உத்திரம்னு கொண்டாடுறோம் இல்லையா, அதை விட முக்கியம் கிருத்திகை. ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை. கிருத்திகை அப்படிங்கிறதும் ஒரு நட்சத்திரம் தான். 6 கார்த்திகை பெண்களும் வளர்த்து நட்சத்திரமா வந்து சிவபெருமானாரோட வான்ல வந்து ஒரு ஒழிச்சுக்கிட்டு நம்மளை மின்னிக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு கிருத்திகை நட்சத்திரமும் முருகனுக்கு உகந்தது. அவங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அப்ப கிருத்திகை நட்சத்திரம், விசாகம், உத்தரம் அது மாதிரி பிறந்தவங்க எல்லாம் முருகப்பெருமானோட அன்பை அந்த நட்சத்திரங்களோட ஆசையோட இன்னமும் வந்து பெறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இப்ப காசிக்கு போனா கருமம் தொலையும், அதே மாதிரி ராமேஸ்வரத்துக்கு போனா பாவம் வந்து தொலையும், காசி ராமேஸ்வரம் சொல்லுவாங்க. ஆனா முருகப்பெருமானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அறுபடை வீட்டுல திருச்செந்தூர் ஸ்தலத்துல நமக்கு வந்து கடல்ல போய் குளிக்கிற ஒரு புண்ணிய ஸ்தலமாவும் இருக்கு, குரு ஸ்தலமாவும் இருக்கு. அப்ப குரு பகவானுடைய ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். சோ நவகிரகங்கள்ல குரு பகவானுடைய பார்வை, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அற்புதமான விஷயமும் நமக்கு திருச்செந்தூர்ல கிடைக்குது. ஒவ்வொரு அறுபடை வீட்டுக்கும் ஒவ்வொரு பெருமைகள் இருக்கு. அறுபடை வீடு மட்டும் இல்லாம அது இல்லாம மருதமலை இருக்கு, திருவாபுரி இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பச்சை மலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா. ஒவ்வொரு இடத்துலையும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த அறுபடை வீடு இல்லாம இன்னும் 7 படை, 8 படை, 9ஆம் படை வீடுகள் நிறையவே இருக்கு. அது எல்லாத்துலயும் முருகன் நமக்காக வந்து அருள்பாலிச்சு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது நான் சொன்ன மாதிரி காசிக்கு போனா கருமம் தொலையும், காசிக்கே போக முடியல, ராமேஸ்வரத்துல போய் முழுக முடியல அப்படின்னா கூட திருச்செந்தூர்ல போய் மூங்கினாலே நமக்கு எல்லா பாவங்களும் தீர்க்கக்கூடிய அந்த அறுபடை வீட்டுல அந்த சூரனை சம்ஹாரம் இல்ல, வதம் பண்ணல, அந்த வந்து சம்ஹாரம் செஞ்சு தன்னோட ஆட்கொண்டு கிட்ட ஒரு எதிரியை வந்து தான் கூடவே வச்சுக்கணும் மன்னிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை உணர்த்தக்கூடிய அந்த திருச்செந்தூர் கடல் வந்து பாத்தீங்கன்னா அறுபடை வீட்டுல 2ஆம் படை வீடா இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிவபெருமானுக்கு தான் வந்து காசி ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி முருகப்பெருமானுக்கும் அதே ஒரு விஷயம் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம வெகுளி அபிஷேகம், அப்பனுக்கும் வந்து பாடம் சொன்ன சுப்பையான்னு சொல்லுவாங்க. அதனால நமக்கு தகப்பன் சுவாமியாவும் இருந்து காட்சி கொடுத்து நம்மளை வழி நடத்துறாரு, குழந்தையாவும் வந்து நம்ம கிட்ட வந்து கொஞ்சிறாரு, குமரனாவும் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறாரு. இப்படி நிறைய பெருமைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஒரு நாள்ல முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கணும். நான் வந்து வீட்டுல விளக்கேத்தாட்டியும் இந்த வீடியோ மூலமா முருகனை பத்தி பேசுனதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவே வந்து எனக்கு முருகன் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கும் முருகனுடைய பெருமைகள் என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நல்லபடியா இந்த நாளை வந்து நீங்க சிறப்பா வந்து கொண்டாடுங்க. இன்னைக்கு என்ன மாதிரி யாருக்காவது தவிர்க்க முடியாத காரணத்தினால பூஜை அறைக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்க முருகன் பாட்டை போட்டு கேளுங்க. சரவண பவ அப்படிங்கிற அந்த 6 எழுத்து மந்திரம், 6ங்கிறது சுக்கிரனுக்குரியது. அதே மாதிரி சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியே அவரு தான். அதனால வீடு, நிலம், மனை இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அந்த செவ்வாயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அருள் பாலிப்பாங்க. புதன் வந்து விஷ்ணுவுக்குரியது, விஷ்ணு வந்து அவருடைய மருமகன் தான் முருகன். அப்ப நமக்கு புத பகவானுடைய அருளும் வந்து பரிபூர்ணமா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய சந்தோஷமான இந்த மாதிரி ஒரு நல்ல நாள்ல நம்ம தெய்வங்களை பத்தி போற்றி புகழ்றது நம்மளுடைய பெருமை. இங்க மட்டும் இல்ல, மலேசியாலையும் இருக்கிற முருகனுக்கும் நமக்கு வந்து சக்தி வாய்ந்தவர் தான். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற பாலமுருகனும் நமக்கு ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த முருகன் தான். எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய சக்தி ரொம்ப பெரியது. அதனால வந்து அவர்கிட்ட இன்னைக்கு என்ன வேண்டுதல் நீங்க வைக்கிறீங்களோ அது அடுத்த வருஷம் வைகாசி விசாகத்துக்குள்ள நல்லபடியா நடக்கணும். அது என்னவாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கையா வைங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.